ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி காலையில் பரபரப்பாக வேலை சூப்பராக போச்சு. வெயிட் லாஸ்க்கு இந்த டைமில் ஸ்டொமக் பெயின் என்ன இருக்குதுனாலுமே நான் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இல்லைனா நைட் தூங்க போகிறதுக்குள்ளுமே எனக்கு அந்த மைண்ட் எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கும். அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படியே இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும். நம்மளுக்கே தாட் வந்துச்சுனாவே அது வெயிட் குறையாது. இப்படி தான் போய்ட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். காலையில் சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ்லாம் பண்ணேன். சும்மா ஒரு சரி வீடியோ எடுக்கிறோமேன்னு சொல்லிட்டு கிளிப்பு மட்டும் போட்டிருக்கேன். வீட்டில் அரைச்ச சீக்கா போட்டு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஹேர் ஃபால் எனக்கு கண்ட்ரோல் ஆகுது. சீசன் மாறதுனால ஹேர் ஃபால் ஆகும். இது வீட்டு சீக்கா யூஸ் பண்ணதுனால கொஞ்சம் நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குது எனக்கு. அதுக்கு முன்னே சின்ன வயசில் இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 500 ml தான் இப்போதைக்கு குடிச்சிருக்கேன். லஞ்சுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் 2 லிட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். என்ன சொல்கிறது, வீட்டு ஒர்க்கு இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ட்ரெஸ்ஸெல்லாம் ஹாலில் போட்டிருக்கேன். பாப்பா துணி எல்லாமே செப்பரேட்டாக மடித்து வைக்கணும். இந்த மாதிரி ஒர்க்கு தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா லஞ்சு ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுருக்கேன். குக்கும்பரு பப்பாயா பெருசாக வாங்கிட்டு வந்தாங்க. அது கட் பண்ணதுக்கே மனசு வர மாட்டேது, அவ்வளோ பெருசாக இருக்குது. எப்படி சாப்பிடுவோன்னு எனக்கும் தெரியல. சரி, ஒரு மதியமாக கட் பண்ணிக்கலாம். பப்பாயா குக்கும்பர் ரைஸ் கம்மி பண்ணிப்பேன். இதுதான் என்னுடைய லஞ்ச் இன்றைக்கி. சிம்பிளாக தான். இந்த டைமில் எனக்கு ரொம்ப செய்யறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆக்சுவலாக அதுதான் உண்மை. சரி, பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேருந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளியே பாதி துணி காஞ்சிட்ருக்கு. இப்போது துணி கொஞ்சம் மடிச்சிட்டோன்னா இப்போ குளிச்ச ட்ரெஸ்லாம் மிஷினில் போட வேண்டியது இருக்குது. இதுதான் துணி பிரச்சனை தான், பெரும் பிரச்சனையாக இருக்குது. வெயிட் லாஸ் கூட பண்ணிடலாம். வீட்டில் இருக்கிற நம்ம இந்த அதாவது கரெக்டாக எடுத்து வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பெட் கவரில் சேஞ்ச் பண்ணிட்டோம். இவர் தான் பண்ணாங்க, எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாரு. வெயிட் லாஸில் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட 25 டேஸ் ஆகுது. 25 டேஸில் நான் 69 ஆல்மோஸ்ட் 70 கிட்ட போகிறேன். அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது 67 வந்திருக்கேன். 3 kg ஆல்மோஸ்ட் குறைச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. 1 மந்தில் 4 kg 5 kg குறையலாம். இதுதான் ஸ்டேபிளாக. இதுக்கு மேலே நீங்கள் ஒரே நாள் 2 கிலோ குறைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ரீகெயின், அதை எப்படி சொல்கிறது, மறுபடியும் டபுள் மடங்காக உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் உண்மை. பொறுமையாக குறைச்சாலுமே ஸ்டேபிளாக இருக்கும் வெயிட்டு. நம்மளுக்கு வெயிட்டும் போடாது சட்டுன்னு. அந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அது ரொம்பவே ஹாப்பி. எதனா டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே இல்லைனா ஃப்ரைடேலேருந்து என்னுடைய எக்ஸசைஸ் வீடியோவும் உங்களுக்கு ஒன்று அப்லோட் ஆக போகுது. ஏன்னா நான் ப்ராப்பராக பண்ணுறது ஃபுட் ஹேபிட் மட்டும் உங்களுக்கு காட்டுறது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. என்ன நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன்னு டீட்டெயிலாக காட்ட போகிறேன். நான் மண்டேவே காட்டலான்னு இருந்தேன். எனக்கு ஒரு ஸ்டொமக் ப்ராப்ளம்னால, ஸ்டொமக் பெயின் 3 days ப்ராப்ளம். இதனால் நான் எக்ஸசைஸில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட முடியல. நம்மளுக்கு பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது. வீடியோ ஃபோன் வச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய ட்ரைபாய்டு வேறு உடஞ்சிடுச்சு. என் பையன் தான் உடச்சிட்டான். அதை வச்சு எடுக்கலான்னு பார்த்தா அது உடச்சிட்டான்னா பண்ணது ஒன்றுமே புரியல. இப்போ சார் வளர்றாரு. வளர்றதுனால ஒரு பொருளாக உடைக்கிறாரு. ஏசி ரிமோட் ரிப்பேர் பண்ணுறாரு. இதோட 5 ரிமோட் வாங்கிட்டேன். அவன் பிறகுறதுக்கு முன்னாடி ரிமோட் ஒன்று தான். பாப்பா தவறி உடஞ்சா இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மந்த் ரிமோட் வாங்குற மாதிரி இருக்குது. இன்னதான் சேஃப்டியாக எடுத்து வச்சாலுமே உடச்சிட்றான் சட்டுன்னு. அவர் சமாளிக்கிறதா கொஞ்சம் இப்போதைக்கு நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. தூங்குறாரு. தூக்கம் வந்துச்சுன்னு வாயை தந்து கேட்குறான். சரி விளையாடுறா கொஞ்ச நேரம், அப்புறமா தூங்குவேன், இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னா தூக்கம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறான். சரி தூங்க வச்சோடனே தூங்கிட்டான். உடனே தூங்கிட்டான். பாவம் தூக்கம் வந்துட்டுருக்கு. வாயை தந்தே கேட்குறான். காலையில் எழுந்துக்கிறான்ல, அதனால தூங்கிட்டான். இப்போ டைம் ஆனால் 10:30 ஆகுது. 12:30க்குள்ளே நான் தண்ணி குடிச்சிருவேன். தண்ணி ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஒரு நாளைக்கு போரிங்காக இருக்கும். ஈவினிங் ஆனால் எனக்குமே சொல்கிறேங்க, கிரேவிங்ஸ் ஒரு நாளைக்கு கண்ட்ரோலாக இருக்கும், ஒரு நாளைக்கு ஹையாக இருக்கும். எதனா கொடுத்தா சாப்பிட்றலாம். வெயிட் லாஸா, ஐயோ இதெல்லாம் எனக்கு நம்மளுக்கு செட் ஆகாது. நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இது இந்த மாதிரி வந்தாவே உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக வெயிட் லாஸில் சூப்பராக போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு
அந்த ஐடியல் வெயிட்டை நினச்சி பார்த்துக்கோங்க. அது நினச்சிங்கனாவே உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் வந்துடும். கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இந்த கிளைமேட்டு ஈவினிங்கில் சூடாக சாப்பிடணும் போல் இருக்கும். நீங்கள் வந்து அந்த மாதிரி கிரேவிங்ஸ் வரத்துக்கு முன்னாடியே வந்து நீங்கள் என்ன பண்ணி தண்ணி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி மேஜராக நீங்கள் மிஸ்டேக் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பசி சீக்கிரம் எடுத்துக்கும். ப்ரோட்டீனாக வந்து மதியத்தில் நிறைய ப்ரோட்டீனாக எடுத்துக்கோங்க. ரைஸ் கார்ப்ஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீனாக எடுத்துக்கோங்க. சூப் ஐட்டமாக உங்களுக்கு சூடாக சாப்பிடணும் போலதுன்னா நிறைய வெஜிடபிள்ஸு, நான்வெஜ்ஜு எதுவோ உங்களுக்கு எது ப்ரிஃபராக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு சூப் ரெடி பண்ணி இல்லை ஃபில்லிங்காக குடிச்சிருங்க. 7:30க்குள்ளே வந்து டின்னர் முடிச்சிருங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 20 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாகவே இருக்கும். என்ன சமைக்கிறது, டயட்டில் இருக்கும், இப்படி பண்ணுறோம் அப்படி பண்ணுறோன்னு. நீங்கள் ஒரு 20 டேஸ் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஹெல்த்தியாக இதுதான் நம்ம சமைக்கணும், ஹெல்த்தி இதுதான். நீங்களே போய் ஒரு ஸ்வீட் எடுத்தால் கூட இது ஹெல்த்தி கிடையாது, இது எது இதில் என்ன இருக்குது, நம்ம சாப்பிட்டா என்ன ஆக போகுது அப்படின்ட்டு தான் ஒரு தாட் வரும். எனக்கும் அப்படி தான். ஸ்வீட் இருக்கும், நம்ம அதுக்கு முன்னாடிலாம் வெயிட் லாஸில் கரெக்டாக இருந்தாலுமே ஸ்வீட் சாப்பிட்ருவேன், பாப்பா கொடுப்பா அந்த மாதிரி. இப்போலாம் அப்படி இல்லை. என் கண்ணு முன்னாடி என்ன சாப்பிட்டாலுமே எனக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் வந்து வரமாட்டேது. இதுக்கு காரணம் வந்து என் மைண்ட் கண்ட்ரோல். நான் கொஞ்ச நாளைக்கு கண்ட்ரோலாக இருந்ததுனால தான் இதெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. ஆனால் கஷ்டம்தான். சீக்கிரமாக நம்ம வந்து ஐடியல் வெயிட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே சூப்பரான வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா என் கூடவே சேர்ந்து பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது நீங்கள் உங்களுக்கு எது ப்ரிஃபராக உங்கள் வீட்டில் இருக்கவோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் நேற்றே டீட்டெயிலாக நான் மார்னிங் என்ன ஷேக் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். தெரியாதவங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் என்ன குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் ஷேக் குடிக்கிறீங்களா, என்ன ஷேக் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க எல்லாம் பழைய வீடியோலாம். நான் அப்போலாம் ரிப்ளை பண்ணல. இப்போ சொல்லியிருக்க டீட்டெயிலாக அந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ போயிட்டு வந்து பாப்பா துணியெல்லாம் மடிக்கணும், அதெல்லாம் மடிச்சு வீட்டு வேலை தான் கொஞ்சம் இருக்கும். இதில் வந்து நம்மளுடைய வேலையும் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கு தான் மார்னிங்கில் எழுந்து ஒரு 20 மினிட்ஸ் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸாவது எக்ஸசைஸ் முடிச்சிடுங்க. உங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ஒரு வேலையாக முடிச்சிட்டிங்கன்னா ஹோல் டே வந்து மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணல, நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம், எல்லாம் சாப்பிட்றதுல கரெக்டாக இருந்தாலுமே ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக தெரியும். ஃபேஸ்லேயும் சரி, ஹெல்த்லேயும் சரி. ஹெல்த் பெனிஃபிட் வந்து இப்போ நீங்கள் ஸ்டொமக்கில் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஃபேஸில் காட்டிடும். இதுதான் உண்மை. இது எவ்வளோ நீங்கள் உங்கள் ஸ்டொமக்கை வந்து ஒரு ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ, ஒரு உங்கள் லிவர் எல்லாமே அப்படியே தண்ணியில் வாட்டரில் வந்து அப்படியே ஜாலியாக இருக்கணும். அதை விட்டுட்டு தண்ணியே குடிக்காமல் ட்ரையாக இருந்தால் உங்கள் ஃபேஸ் எப்படி இருக்கும் நீங்களே சொல்ல, க்ளோவிங்காக இருக்குமா? எதுவுமே இருக்காது. அதனால் வாட்டர் இன்டேக் வந்து ப்ராப்பராக குடிங்க. எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். 2 வேளை முடிஞ்சால் குளிங்க. நிறைய வந்து முடியாதான் நான்வெஜ் நிறைய சாப்பிடுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கீரை என்ன சொல்கிறது, வெஜிடபிள்ஸ் இது வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நானும் அதுதாங்க உண்மை. நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஃபாலோ பண்ணாமே நான் சொல்ல முடியாது. நான் நிறையா என்னுடைய ரிசல்ட் பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுக்கு ஒரு 4 இயர்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டு போயிடுவேன். அன்ஹெல்தியாக சாப்பிட்டுட்டு இருப்பேன். அது ஃபேஸ் வந்து மூன் ஃபேஸே வரக்கூடாது. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது நேச்சுரலாக மூன் ஃபேஸ் இருக்கிறவங்க நான் சொல்லலை. உங்களுக்கு எந்த ஷேப்பில் இருக்கோ அதை விட டபுளாக உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரொம்ப கஷ்டங்க. அது வந்து நீங்கள் ஆக்சுவலி ஃபேஸ் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் ஃபேட்டாக இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிவிட்டு. ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. 6 மந்த் ஒன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லது. கிட்ஸுக்கு வந்து நிறைய இப்போ நியூஸ்லாம் வருது. 7 வயசில் வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கு காரணம் வந்து ஃபுட் ஹேபிட் தான். இதுதான் உண்மை. நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய அவாய்ட் பண்ணிவிட்டு இதுதான் கொடுப்பேன். 2 நாள் சாப்பிடுவாங்க. எங்கள் பாப்பா கூட அப்படி தான் ஹெல்த்தியாக கொடுத்தோன்னா இப்போ டேட்ஸு, நட்ஸு, ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் கொடுத்தா 2 சும்மா அப்படி சாப்பிடுவாங்க. அப்படி வச்சுட்டு ஸ்நாக்ஸுன்னுவாங்க. அவங்களுக்கு தாட் ஸ்நாக்ஸ்னாவே ஜங்க் ஃபுட்ஸ் தான். அது வந்து நீங்கள் 2 நாள் நீங்கள் வந்து அப்படியே விட்டுருங்க. சொல்லின்னு போகிறாங்கன்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதை சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சுண்டல்ஸ் கூட மதியத்தில் ஏதோ லஞ்சு கொடுக்கறதுனால ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றாங்க. இதே கண்டி வீட்டில் செஞ்சு கொடுத்தா அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கு தான் சொல்ல ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா 2 நாள் 3 நாள் அட்லீஸ்ட் 1 வாரம் கூட விட்டுருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஹெல்த்தியாக. நம்ம கையில் தான் இருக்குது. மந்த்லி ஒன்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே வாங்கி கொடுக்கலாம். தப்பே கிடையாது. நம்ம அப்படியே கரெக்டாக இருக்கணும்னு சொல்ல வரல. எல்லாமே சாப்பிடலாம். அதாவது என்ன சொல்லுவேன்னா ஜங்க் ஃபுட்ஸ் மொத்தமாக குழந்தைங்களுக்கு சொல்கிறேன். ஃபுட் ஹேபிட்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ணால் தான் நீங்கள் அவங்க பெருசானா அதே ஃபாலோ பண்ணிப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு.
எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.